ஹலோ கைஸ், நீங்கள் இந்த டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நல்லா 1000 crores அடிக்க முடியுமா இல்லையான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட். இந்த படத்துக்கு எந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்ற சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்றது ஒன்லி அடல்ட். இதில் என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ் வேணும்னா, ஒன்று செக்ஷுவல் கண்டென்ட், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, லைக் பிளட் ஷாட்ஸ், இல்லைனா வந்து துண்டா போகிற மாதிரி ஷார்ட்ஸ், அந்த மாதிரி லைக் இப்போ கை துண்டா போகிறது, அந்த மாதிரி வந்தால் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கூலிக்கு எந்த பேசிஸில் கொடுத்துருக்காங்கன்னா, வைலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஷாக்காக இருப்பாங்க எப்படி வந்து இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னு. பட் ஐ வாஸ் நாட் ஷாக். ஏன்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து லியோ ஆகட்டும், இல்லைனா வந்து விக்ரமே ஆகட்டும், அந்த ரெண்டு படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வைலன்ஸு, பிளட் ஷாட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்போவே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சது தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் விழுமோ அப்படின்னு. ஆனாலும் நான் யோசிச்சுன்னு இருந்தது இந்த படத்துக்கு வராது மேஜராக. ஏன்னா ரஜினி சார் படம், அவரோட படம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 30 இயர்ஸாகவே அவர் மூவிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்ததே கிடையாது. யங் ஆடியன்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸால் போக முடியாது. மேபி அப்பா அம்மா போகலாம், பசங்களால் போக முடியாது. ஆனால் எப்படி விட்டு போவாங்க? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால கூலிக்கு எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் என்னோட பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது இந்த ஏ சர்டிஃபிகேட்லேயே வந்து ஹையஸ்ட்டாக கலெக்ட் பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் படம், ரன்பீர் கபூர் ஃபிலிம். அது வந்து பார்த்திங்கன்னா 900 crores மேலே போச்சு. ஆனால் வந்து அது வந்து நார்த் இந்தியனில் வந்த மூவி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸ் அதிகம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரிடிக்ஷன் இப்போதைக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 to 800 crores மேலே பண்ணுவோம். இஃப் த மூவி இஸ் குட். இஃப் த மூவி இஸ் எக்ஸலண்ட்னா 1000 கூட கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் வர்றது இன்னொரு ரீசன் சொல்லுவேன். ஏன்னா 1000 crores மேபி இது கம்மியாகிறதுக்கு, இந்த கலெக்ஷன் ட்ராப் ஆகிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வார் 2 கூட இருக்கலாம். ஏன்னா இந்த படம் இப்போ கொஞ்சம் அடி வாங்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அப்படியே வந்து படுத்துரும். வார் 2 கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எகிரிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஆனால் வந்து இது எப்படி வந்து 1000 crores அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்டார்டம் வச்சு தான் இந்த மூவி வந்து கலெக்ஷன் பண்ணுன்றது. என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜன்லேருந்து ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ். இப்போ நம்ம ஊரில் ரஜினிகாந்த் சார், அவரை கேஸ்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் தான். ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உபேந்திரா இருக்கிறாரு, கர்நாடகாவோட ரியல் ஸ்டார். அப்ரேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறாரு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாகார்ஜுனா சார் இருக்கிறாரு. அப்புறம் கேரளாவிலேருந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் ஷோபின் சாரும் ஒருத்தர். அண்ட் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமீர் கான் சார், அவரும் வந்து ஒரு மாஸ் ஹீரோ தான். லைக் ரஜினி கமல் மாதிரி அங்கே வந்து அவர் ஆமீர் கான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா, ஸோ இந்த படம் வந்து எப்படி வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போய் ப்ரொமோட் பண்ண மாதிரி தெரில. அங்கே சும்மா ஒரு சின்ன ஆடியோ லான்ச் மாதிரி வச்சு அங்கே ஆமீர் கான் சார் மட்டும் வர வச்சு அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த படத்துக்கான நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் வந்து கோழி போட ஸ்டிக்கர் ஒட்டுந்தாகட்டும், ட்ரெயினில் மெட்ரோ ஸ்டேஷன்னா நம்ம இதில் இல்லை, சென்னையில் இல்லை, நான் சொல்கிறது வந்து மும்பையில் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதாகட்டும். அண்ட் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா கூலியோட அட்டைப்பட்டியில் வர மாதிரி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சன் டிவி ஆர் நோன் ஃபார் இட். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து நல்லாவே வரும். இவங்களுக்கு போட்ட மணியும் வந்து ரிகவர் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதோட நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.